மத்திய கிழக்கின் போர் நிலவரம், அதனுடைய பதற்றம் தற்போது இலங்கையையும் ஆக்கிரமித்துள்ளது என்று நம்புவீர்களா? இலங்கையின் கடற்பரப்பில் ஒரு ஈரானிய கப்பல் தாக்கப்பட்டிருப்பதான செய்தி தற்சமயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான சற்று விரிவான தகவல்களை நாங்கள் பார்க்கலாம். இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி அதிகாலை இலங்கையின் தென்பகுதியான காலி கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டீனா மீது நடத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக சர்வதேச அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பெருங்கடலின் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் இன்று அதிகாலை இலங்கையின் காலி கடற்பரப்பில் சுமார் 40 கடல் மைல் தொலைவில் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டீனா மர்மமான முறையில் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியுள்ளது. இந்த கோரச் சம்பவத்தில் 101 மாலுமிகள் காணாமல் போயுள்ளதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. சுமார் 180 ஊழியர்களுடன் பயணித்த ஈரானிய கப்பல் இன்று விடியற்காலையில் அபாய சிக்னலை அனுப்பியது. இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு இதுவரை 30க்கும் மேற்பட்டோரை மீட்டு காலி கராப்பட்டிய மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். எஞ்சிய 100க்கும் மேற்பட்டோர் கடலில் மூழ்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கு இடையே மத்திய கிழக்கில் நேரடி போர் மூண்டது. இந்த சூழலில் இலங்கைக்கு அருகில் ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டதன் பின்னணியில் அமெரிக்காவின் மூலோபாய திட்டம் இருக்கலாம் என பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதற்கான முக்கியமான காரணங்கள் ஹர்மூஸ் நீரிணை முடக்கம். ஈரான் உலக நாடுகளுக்கு எண்ணெய் விநியோக பாதையான ஹர்மூஸ் நீரிணையை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளதாக அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த தாக்குதல் நடந்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானிய கடற்படை பலத்தை சிதைக்க இந்திய பெருங்கடலில் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கலாம். அமெரிக்காவின் பாதுகாப்பு எச்சரிக்கை. நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மிரட்டல்களுக்கு எதிராக அமெரிக்க கடற்படை எந்த இடத்திலும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக எச்சரித்திருந்தார். அதே நேரம் நீர்மூழ்கி கப்பல் தொழில்நுட்பம். இந்த தாக்குதல் ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலம் நடத்தப்பட்டதாக இலங்கை கடற்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்திய பெருங்கடலில் இவ்வளவு துல்லியமாக தாக்கும் நவீன நீர்மூழ்கி கப்பல் பலத்தை கொண்ட முதன்மை நாடு அமெரிக்காவே. அதே நேரம் இது இலங்கைக்கு சிக்கலான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கிறது. தன்னுடைய கடற்பரப்பில் 2 சர்வதேச நாடுகள் மோதிக்கொள்வது இலங்கைக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது, சர்வதேச கடலோர பாதுகாப்பு விதிகளின்படி மீட்பு பணிகளை செய்து வருகிறோம், உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார். எனினும் அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசை நேரடியாக குற்றம் சுமத்துவதில் இலங்கை அரசு நிதானம் காட்டி வருகிறது. ஈரான் தனது கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதற்கு அமெரிக்காவே காரணம் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் அது இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய கடற்போர் மூல காரணமாக அமையும். 100க்கும் மேற்பட்ட உயிர்களை பழிவாங்கிய இந்த தாக்குதல் வெறும் விபத்தா அல்லது ஈரானின் முதுகெலும்பை உடைக்க அமெரிக்கா விரித்த வலையா என்பது வரும் நாட்களில் வெளிவரும். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக ராய்ட்டர்ஸ் இப்படியான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல், 101 பேர் மாயம். இலங்கை கடற்கரைக்கு அப்பால் ஈரானிய கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலில் குறைந்தது 101 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை கடற்படை மற்றும் பாதுகாப்பு அமைச்சக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான IRIS டீனா என்ற போர்க்கப்பல் இலங்கையின் தென்பகுதியான காலி கடற்கரையிலிருந்து சுமார் 40 கடல் மைல் தொலைவில் தாக்குதலுக்கு உள்ளாகி மூழ்கியுள்ளது. கப்பலில் மொத்தம் 180 ஊழியர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் 101 பேர் காணாமல் போயுள்ளதாக மீட்கப்பட்டவர்களில் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இன்று அதிகாலை கப்பலில் இருந்து அவசரகால உதவி கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்புப் பணிகளை தொடங்கின. இதுவரை சுமார் 32 முதல் 79 பேர் வரை மீட்கப்பட்டு காலி கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படை பேச்சாளர் ஒருவர் 101 பேர் காணாமல் போனதாக கூறப்படும் தகவலை மறுத்துள்ளார். இருப்பினும் ராய்ட்டர்ஸ் தனது செய்தியில் பாதுகாப்பு அமைச்சக ஆதாரங்களை உறுதிபட குறிப்பிட்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த தாக்குதலை யார் நடத்தினார்கள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இது குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுகின்ற போது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இப்படியான ஒரு சூழலில் IRIS டீனா 75 என்பது ஈரானிய கடற்படையின் மிகவும் நவீனமான மற்றும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பலாகும். இன்று இலங்கை கடற்பரப்பில் இது தாக்குதலுக்குள்ளானதாக வெளியாகும் செய்திகளின் அடிப்படையில் இந்த கப்பல் தொடர்பான ஒரு பார்வை. இது
மவுஜ் கிளாஸ் ரகத்தைச் சேர்ந்த ஒரு போர்க்கப்பலாகும். ஈரான் கடல்சார் தொழில்துறை நிறுவனத்தினால் முழுமையாக ஈரானிலேயே வடிவமைத்து கட்டப்பட்டது. ஜூன் மாதம் 2021 இது ஈரானிய கடற்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது. இதனுடைய இராணுவ பலம் தொடர்பாக பார்க்கிற போது இந்த கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள், வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் டார்பியோக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் நவீன ரேடார் அமைப்புகள் மற்றும் மின்னணு போர்முனை கருவிகளை கொண்டது. இதன் பின்புறத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் தளம் உள்ளது. இது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படும். இதனுடைய சர்வதேச பயணம் தொடர்பாக அறிய கிடைப்பதாவது, IRIS நீனா கப்பல் உலகை சுற்றி வரும் ஒரு வரலாற்று பயணத்தை அண்மையில் மேற்கொண்டிருந்தது. இது ஈரானின் கடற்படை வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஒரு அடையாளமாக கருதப்பட்டது. இலங்கையில் தாக்குதல் ஏன் முக்கியமானதாக கருதப்படுகிறது? மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து சீனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு செல்லும் முக்கிய கடல் பாதையில் இந்த இலங்கை அமைந்துள்ளது. இந்த இடத்தில் ஈரானிய போர்க்கப்பல் தாக்கப்பட்டிருப்பது சர்வதேச வர்த்தக பாதையின் பாதுகாப்பினை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இது தொடர்பான சந்தேகங்கள் பலவும் எழுந்துள்ளன. நீர்மூழ்கி கப்பல் தாக்குவது என்று கூறப்படுவதால் இந்த பிராந்தியத்தில் நவீன நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மீது ஈரானின் கவனம் திரும்பியுள்ளது. IRIS நீனா மூழ்கடிக்கப்பட்டது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவ மற்றும் கௌரவ இழப்பாக கருதப்படுகிறது. அதே நேரம் இந்த கப்பலை அமெரிக்கா தாக்கியிருக்குமா என்ற கேள்வி பலரிடமும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய சர்வதேச அரசியல் சூழலில் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்பதற்கு சில வலுவான காரணங்களும் அதே சமயம் சில சந்தேகங்களும் உள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் போர் உச்சத்தில் இருக்கும்போது ஈரானின் கடற்படை வலிமையை குறைக்க அமெரிக்கா இந்த தாக்குதலை ஒரு ரகசிய நடவடிக்கையாக மேற்கொண்டிருக்கலாம். இந்திய பெருங்கடலில் உள்ள டியேகா கார்ஷியோ தளத்தில் அமெரிக்காவின் நவீன நீர்மூழ்கி கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வளவு துல்லியமாக ஒரு போர்க்கப்பலை தாக்கும் திறன் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு மட்டுமே உண்டு. அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்ளாது. மர்மமான தாக்குதல் அல்லது உள்வீட்டு விபத்து என்று இதனை சித்தரிக்க முயலும். ஏனெனில் ஒரு நாட்டின் போர்க்கப்பலை தாக்குவது என்பது நேரடி போர் பிரகடனத்திற்கு சமம். இலங்கை இந்த கப்பலை மீட்டிருப்பது அமெரிக்காவுக்கு கோபத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வியும் ஒரு சிலரிடம் இருக்கிறது. இலங்கை கடற்படை ஈரானிய மாலுமிகளை காப்பாற்றுவது அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தாது. இதற்கான காரணங்கள்: சர்வதேச கடல்சார் சட்டம். ஒரு நாட்டின் கடல் எல்லைக்குள் அல்லது அதற்கு அருகில் விபத்தோ தாக்குதலோ நடந்தால் அங்கிருக்கும் நாடு மனிதநேய அடிப்படையில் மீட்பு பணிகளை செய்ய வேண்டும் என்பது சர்வதேச விதி. இதனை மீறினால் அது இலங்கைக்குத்தான் அவப்பெயரை தரும். அதே நேரம் இலங்கை அமெரிக்காவுடனும் ஈரானுடனும் சுமூகமான உறவை கொண்டுள்ளது. மனிதநேய அடிப்படையில் உயிர்களை காப்பாற்றுவது எந்த நாடும் தவறு என சொல்ல முடியாது. அமெரிக்கா ஒருவேளை தாக்குதலை நடத்தியிருந்தாலும் நாங்கள் மாலுமிகளை கொல்ல விரும்பவில்லை, கப்பலை மட்டுமே முடக்க நினைத்தோம் என்ற கோணத்திலேயே பார்க்கும். எனவே இலங்கை உயிர்களை காப்பாற்றுவது அமெரிக்காவின் மூலோபாயத்திற்கு பெரிய தடையாக இருக்காது. ஆனால் இது தொடர்பில் எங்கே ஒரு சிக்கல் ஏற்படலாம் என்றால், ஒருவேளை அந்த ஈரானிய கப்பலில் இருந்து முக்கியமான உளவு தகவல்கள், இரகசிய ஆவணங்கள் அல்லது ஆயுதங்களை இலங்கை கைப்பற்றி அவற்றை ஈரானிடம் ஒப்படைத்தால் அமெரிக்கா அதிருப்தியடைய வாய்ப்புண்டு. அந்த கப்பல் தாக்குதல் தொடர்பில் அமெரிக்கா விரும்பக்கூடிய சில விடயங்கள், அந்த கப்பலில் உள்ள தொழில்நுட்பங்கள் அல்லது ஆவணங்கள் அழிந்து போக வேண்டும். இலங்கை இந்த விவகாரத்தில் ஈரானுக்கு அளவுக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னால், இலங்கை மாலுமிகளை காப்பாற்றுவது ஒரு மனிதாபிமான செயல். இதில் அமெரிக்காவுக்கு பெரிய கோபம் இருக்காது. ஆனால் இலங்கை ஈரானின் பக்கம் சார்ந்து அமெரிக்காவை குற்றம் சுமத்த தொடங்கினால் அது ராஜதந்திர ரீதியாக இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஆகவேதான் இந்த கப்பல் தாக்குதலை அமெரிக்கா நடத்தியிருக்கலாம் என்பதற்கு ஊகங்களின் அடிப்படையில் யதார்த்தமான அணுகுமுறைகளும் கோட்பாட்டு ரீதியான விளக்கங்களும் இருக்கிறது. ஆகவே இந்த தாக்குதல் ஈரானிய கப்பலானது ஒரு நீர்மூழ்கி தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது என்று சொன்னால் அது அமெரிக்காவினுடைய கடற்படையினுடைய வலிமையை பறைசாற்றுவதாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை.